ஒரு ஆதாமின் மூலமாக இந்த பூமிக்கு பாவம் வருமேயானால், ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு பரிசுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தேவஜனமே. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவர் உனக்கு சமாதானத்தை தரும்படியாக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் உனக்கு அதிசயத்தை செய்யும்படியாகவே இந்த பூமியில அவர் பிறந்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்க தேவ ஜனமே. இந்த 2023 இந்த நாள், இந்த செய்தியை கேட்கிற நாளோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. என் தேவன் பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கட்டும், உங்க குடும்பத்தில் பிறக்கட்டும். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஒரு விசை கூட நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையில் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கர்த்தர் தாமே இதை கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் எபேசியர் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இன்னும் அடுத்த 2வது நாள் நமக்கு கிறிஸ்துவின் பிறந்த நாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த முழு உலகத்திற்கும் தேவன் சந்தோஷத்தை தந்த நாள். ஹல்லேலூயா. அநேக விதமான வாதங்களை வைக்கிறார்கள். டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு சுவாமி பிறந்தாரா, இயேசப்பா பிறந்தாரா, அதை ஏன் நம்ம கொண்டாடணும், அப்படியெல்லாம் அநேக விதமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிள்ளைகளே, டிசம்பர் 25ஆம் தேதி இந்த முழு உலகமும் கிறிஸ்துமஸை கொண்டாடி வருகிறார்கள். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை 25ஆம் தேதி நாம் கொண்டாடவில்லை என்றால் எப்பொழுது கொண்டாடுவோம்? கிறிஸ்துவின் பிறப்பை எப்பொழுது நாம் கொண்டாடுவோம்? கிறிஸ்து பிறந்தார் என்று நமக்கு எப்பொழுது தெரியும்? எப்போ கொண்டாட முடியும்? அந்த நாளை விட்டா. ஆகவே அந்த குளிர்கால சமயத்தில் இயேசு சுவாமி பிறந்தார் என்று நாம் ஒரு அடையாளமாகத்தான் அதை நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக இந்த பூமியில் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் யாரும் புரட்ட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வைராக்கியம் எதில் இருக்கிறது? வேத வார்த்தையில் இருக்கிறதா அல்லது நம்முடைய சுய சிந்தனையில் இருக்கிறதா? நம்முடைய சுய சிந்தனை தான் இப்படிப்பட்ட 1008 கேள்வி கேட்க தூண்டிவிடும். தேவனுடைய தீர்மானம் எது? நம்ம அதை பேசுறதால ரட்சிப்பு வரப்போகுதா அல்லது நம்ம அதை பேசுறதால விடுதலை வரப்போகுதா? சொல்லுங்க பார்ப்போம். நாட்கள், எந்த தேதி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் கிறிஸ்துவை உண்மையாக அவர் என்னுடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார், என்னுடைய தொழில பிறந்திருக்கிறார், என்னுடைய சபையில பிறந்திருக்கிறார், என்னுடைய நண்பர்கள் மத்தியில பிறந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். யாருடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறக்காமல் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அந்த நாள்ல கிறிஸ்துவின் பிறப்பை பிரகடனம் படுத்துங்க, சொல்லுங்க, அநேகருக்கு போய் சொல்லுங்க.
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சமயம் வாய்க்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக நடக்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரமாகும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய தீர்மானம் என்ன? அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், நம்மை எதற்காக அவர் ரட்சிக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை தம்முடைய சுதந்திரவாளர்களாகும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நடக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதாம் ஏவாள் காலத்துல தேவன் ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தம் என்ற அந்த ஆடையை நமக்கு தரும்படியாய், பரிசுத்த ஜீவியங்கள் நாம் ஜீவிக்கும்படியாய், ஒரு ஆதாமின் மூலமாக இந்த பூமிக்கு பாவம் வருமேயானால் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு பரிசுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் வருமையானால் அதே ஒரு மனுஷன் மூலமாக பரிசுத்தம் வர கூடும். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றத்தான், அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அதை முதலாவது தெளிவாக உணர வேண்டும் தேவ ஜனமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எல்லாம் நடந்தது. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கத்தான் பிறந்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆதாமின் மூலமாக இந்த பூமிக்கு பாவம் வந்ததே, அந்த பாவத்தை நீக்கத்தான் என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் இந்த பூமியில பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் இந்த பூமியில பிறந்தார். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். என்னைக்கா பிறந்தாரு? அவர் பிறந்து 2023 வருஷத்துக்கும் மேல ஆகுது. தேவ ஜனமே, அல்லேலூயா. 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே அவர் இந்த பூமியில பிறந்தார். அதனால தான் கிமு என்று சொல்லப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்து நம்முடைய பாவங்களை மீட்கத்தான் அவர் இந்த பூமியிலே நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எந்த பாவத்தில் நீங்க இருக்கீங்க? எந்த அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். தேவ ஜனமே, உங்க அப்பா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நன்றாய் இருந்தது. உங்களுடைய அம்மா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நன்றாய் இருந்தது. இன்றைக்கு அவங்க இல்லை.
உங்களை வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்ற கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? அதனால தான் பிரதர், அதனால தான் பாஸ்டர், என்னால் இந்த பாவத்தை விட முடியல. நான் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கலை. எங்கள் அம்மாவை ஏசப்பா காப்பாற்றலை, எங்கள் அப்பாவை ஏசப்பா காப்பாற்றலை. நான் இந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஆனால் அவருக்கு எனக்கு அற்புதம் செய்யலை. அதனால் நான் இன்னும் இந்த பாவத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா? ஆகவே தான் இயேசு சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். தேவ ஜனமே, உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் அழுத ஜெபமானது வீணாகாது. அல்லேலூயா. ஒரு நாளும் வீணாகாது. உங்களுடைய ஜெபமானது தேவனுடைய துருத்தியில அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரானது அவருடைய துருத்தியிலே அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, பணத்தை பேங்க்ல போட்டா அது அழிஞ்சிடுமா? அழியாது. நாளுக்கு நாள் அது வட்டி முதலமா தான் வந்து சேரும். அதே போல ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பேங்குக்கு அவ்வளோ தன்மை இருக்குமானால் நீங்க அழியாத வரம் பெறும்படியாய், நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக சேரும்படியாய் தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரே, இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறாரே, நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அவருடைய பார்வையில். ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஏன் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? உங்களை மீட்கத்தான் இன்னும் புது வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு. புது வருஷம் வந்துக்கிட்டே இருக்கு. புது வருஷம் வரும்போதெல்லாம் டிசம்பர் 25 வரும். டிசம்பர் 25 வரும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு ஞாபகத்திற்கு வரும். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் என்னுடைய பாவத்திற்காகவே இந்த பூமியில பிறந்தார், என்னை மீட்கவே அவர் இந்த பூமிக்கு பிறந்தார், என்னை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த பூமியில பிறந்தார், என்னை மீட்டெடுப்பதற்காகவே அவர் இந்த பூமியில பிறந்தார், என்னை ஆசீர்வதிக்கவே அவர் இந்த பூமியில பிறந்தார் என்று நாம் நினைவு கூறும்படியாய் தேவன் புது வருஷத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த வருஷம் அதிகபட்சம் ஒரு சில நாட்களுக்குள்ளாக முடிய போகிறது. உங்களுடைய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் யாவையும் இன்றையோடு ஒழித்து விடுங்க. இன்றையோடு ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய வல்லமை என்னது என்று தெரியும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்ப்பீர்களேயானால் அவருடைய தீர்மானங்கள் என்னவென்று தெரியும். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் தேவன் இந்த பூமியில பிறந்தார். ஏசாயா 9:6 வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தேவ ஜனமே, அவர் நித்திய பிதாவாய் உனக்கு இருக்க இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் உனக்கு சமாதானத்தை தரும்படியாக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் உனக்கு அதிசயத்தை செய்யும்படியாகவே இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்க தேவ ஜனமே, நினைவு கூறுங்க. அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிரசங்கி 3:11 வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆகிறது. ஆதாமினிடத்தில் வாக்கு கொடுத்து சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயே, சர்ப்பமே, உன்னுடைய வித்து பாவத்தின் வித்து, என்னுடைய வித்து பரிசுத்தமான வித்து என்று பரிசுத்த ஆவியின் மூலமாக கன்னி மரியாளின் வயிற்றில தேவன் பிறந்தார். ஹல்லேலூயா. கன்னி மரியாளின் வயிற்றில் அவர் பிறந்தார். மரியாளின் வயிற்றில் அவர் பிறந்து இந்த பூமியில் இருக்கிறதான சகல பாவங்களையும் நீக்கும்படியாகவே அவர் பிறந்தார். தேவனை நினைத்து பாருங்க. உங்களுடைய சகல காரியத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வெளியே வாங்க தேவ ஜனமே, பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. எபேசியர் எழுதின புஸ்தகத்தில் பாருங்க. எபேசியர் 3:9 வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபையானது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாரும் அறியும்படியாய் இந்த கிருபை நம்முடைய ஒவ்வொருவர் மீதும் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வல்லமையானது இன்றைக்கு உங்களை தொடும். தேவ ஜனமே, தொடும்படியாய் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இறங்கி உங்களை மீட்டெடுப்பார். ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதிருங்கள். அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நடக்கிறது. நல்லது நடக்கும்போது மட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஜெபங்களுக்கு பதில் வரும்போது மட்டும் எவ்வளவு உற்சாகப்படுறீங்க, எந்த அளவுக்கு சந்தோஷம் வருகிறது. தேவன் கூட இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார், எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லி இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்காமல் இருக்கும்போது ஏன் சோர்ந்து போறீங்க? தேவ ஜனமே, ஒரு சாதாரணமாக ஒரு கரண்ட் சப்ளை சரியாக வர வேண்டும் என்றால் ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ப்ளஸ் இருக்கும். மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தாதான் கரண்ட்டு கரெக்டாக வரும். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்பின் ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகும்போது சோர்ந்து போகிறோம். நீங்கள் பிறந்த நாளிலிருந்து, தாயின் கருவில் வெளியான நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை நினைத்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை அற்புதங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒருவேளை தேவனை அறியாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை கர்த்தரை நீங்கள் அறியாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பீங்களா? இன்றைக்கு இந்த நிலைமையில தான் இருந்திருப்பீங்களா? தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக உங்களை மீட்டு, உங்களை ரட்சித்து, எப்படியோ வாழ வேண்டிய உங்களை, எங்கேயோ இருக்க வேண்டிய உங்களை தேவன் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக உங்களை அழைத்து உருவாக்கி உங்களை ஸ்டடி பண்ணி வச்சிருந்தா, தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை, எனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குது, நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், முட்டி மோதி பார்க்குறேன், உபவாசம் இருந்து பார்க்குறேன், போராடுறேன், எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்து போய் கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறது அவருடைய அநாதி தீர்மானம். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் அனைத்தும் நடக்குது. யோபுவின் வாழ்க்கையில் கூட போராடி பார்த்தார், எல்லாமே அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக தான் நடந்து கொண்டு இருந்தது. கடைசி நேரத்திலேயும் யோபு தன்னுடைய உத்தமத்தை விடாது இருந்தான். ஆகவே தேவன் இரட்டிப்பான நன்மையை தந்தார். ஒருவேளை தன்னுடைய உத்தமத்திலிருந்து வெளியே வந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ? அந்த இரட்டிப்பான நன்மை வந்திருக்குமோ, வந்திருக்காதோ? இழந்து போனவை கிடைத்திருக்குமோ, கிடைக்காமல் இருந்திருக்குமோ தெரியவில்லை. ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருந்ததால் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து பார்த்து, அவர் நமக்காகத்தான் பிறந்தார், என்னுடைய பாவத்திற்காகத்தான் பிறந்தார் என்று நீங்கள் முழு நிச்சயத்தோடு சாத்தானுக்கு எதிர்த்து நின்று பாருங்கள். முறுமுறுக்காமல், தேவனை நிந்திக்காமல், தேவனை தூஷிக்காமல், அந்த விசுவாசத்துல காத்திருந்து பாருங்கள். இரட்டிப்பான நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காரம்மா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்காரம்மா, தன்னுடைய மரியாதை இழந்திருக்கிறாரம்மா, தன்னுடைய அதிகாரத்தை இழந்திருக்கிறாரம்மா. எத்தனையோ பேருக்கு முன்பாக அவமானப்பட்டு இருக்கிறார். தலையில கொட்டுனாங்க,
தலையில முட்கிரீடத்தை வைத்தார்கள், சாட்டையால் அடிச்சாங்க. ஓ தேவ ஜனமே, சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு, நடக்க முடியாமல் நடந்து போறாரு. தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையையும் தேவன் பயன்படுத்தாம அமைதியாகவே இருந்தார். தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் உனக்கு இதை செய்ய மாட்டாரா? அவர் பூமியில வந்து இந்த பாடுகளை பட்டு பாவத்தை ஜெயிக்கணும், என் பிள்ளைங்க விடுதலை பெறணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியா இந்த பூமிக்கு வந்தாரே. நம்மை மீட்கத்தான், உங்களை மீட்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். தெய்வ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போனதெல்லாம் போதும். அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நீங்க கேட்கறது கொடுக்க மாட்டாரா? ஒன்றும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொல்றாரு. கடன் தொல்லையால கஷ்டப்படுறீங்களா, பாதிக்கப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. அவர் இறங்குவார். உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வரும், உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தரும். நான் அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் அவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி, அல்லேலூயா, அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் உங்களை ரட்சிக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கிரியை பார்த்து உங்களை ரட்சிக்கணும்னு இல்லை. நான் பெரிய பாவி, என்னை யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க, நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், யாரும் என்னை மதிக்கவே மாட்டாங்க, எங்க அப்பா ஊழியக்காரர் தான், அல்லது நாங்க கௌரவமான குடும்பம் தான், ஆனா நான் தான் இப்படி இருக்கேன், ஏசப்பா என்னை மன்னிக்கவே மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தேவ ஜனமே, உங்களுடைய கிரியைகளை பார்த்து அவர் உங்களை ரட்சிக்க கிட்ட வரல. உங்களுடைய காரியங்களை பார்த்து அவர் ரட்சிக்கணும் வரல. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து உங்களை ரட்சிக்கணும்னு வரல. உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை பார்த்து ரட்சிக்க வேண்டும் என்று வரல. உங்களுடைய செல்வத்தை பார்த்து உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வரல. உங்களுடைய படிப்பை பார்த்து உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வரல. அவருடைய தீர்மானத்தின்படியாகவே உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய தீர்மானம் வாசிக்கலாம். தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கிறார். தேவனுடைய பார்வையில பரிசுத்தமாய் வாழும்படியாய் அவர் உங்களை அழைக்கிறார். தேவ ஜனமே, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த 2023 இந்த நாள், இந்த செய்தியை கேட்கிற நாளோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. என் தேவன் பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கட்டும், உங்க குடும்பத்தில் பிறக்கட்டும். அவர் பிறந்தால் முழு நிச்சயத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, என்னால பாவத்தை விட முடியல சோர்ந்து போறீங்களா? தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். ஒரு மொபைலுக்கு சார்ஜ் வச்சாதான் யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் வைக்கலன்னா யூஸ் பண்ண முடியாது. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நான் பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னா முடியாது. பாவம் இருக்கிறா, சர்ச்சுக்கு வா, ஆலயத்திற்கு செல், தேவனை நோக்கி பார், அப்போதான் தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லையா? இன்றைக்கு அந்த விசுவாசத்திற்காக ஜெபிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். தான் செய்த கிரியைகளை உங்களால செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்தாரே, உங்களால வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தாரே, உங்களால சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழும்பினார்கள், ஆசாரியர்கள் எழும்பினார்கள், வேதபாரகர்கள் எழும்பினார்கள், அநேக அதிகாரிகள் எழும்பினார்கள். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய தீர்மானத்தின் பிரகாரமாக இந்த பூமியில ஊழியம் செய்து ஜெயமுள்ளவராய் கடந்து சென்று
ஜெயமுள்ளவராய் திரும்பி வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் மத்திய வானத்தில் வர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாய் இருக்கீங்களா? இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த பாவ பழக்கத்தில் இருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் என்று சொன்னார். அவர் செய்த கிரியைகளை நாம் செய்யும்படியாகவே நம்மை அழைக்கிறார். உங்களுக்கு விரோதமாக மந்திரம் ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு விரோதமாக பில்லி சூன்யங்கள் ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளாக கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ளாக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி உங்களை முழு விடுதலையோடு தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் இறங்கி காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ ஜனமே, இன்னொரு விஷயம் கூட முதலில் வாசித்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. அவருடைய சுதந்திரமாகும்படி நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நடக்கிறது. நாம் அவருடைய சுதந்திரத்தின் பிரகாரமாக வாழும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுதந்திரர் ஆகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் இதன் பிறகும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நம்மை தம்முடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுதந்திரமாகும்படி உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய், பாவத்தை ஜெயிக்கும்படியாய், கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படியாய், இழந்த யாவையும் யோபை போல இரண்டத்தனையாய் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி முழு நிச்சயத்தோடு ஜெயம் எடுக்கும்படியாய் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். மகாபரிசுத்தமுள்ள இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. இந்த பரிசுத்த சமயத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து, இயேசு பிறந்தார், இவருடைய வாழ்க்கையில் பிறந்தார், இவருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் செய்து இவருடைய காரியங்கள் அனைத்தையும் நன்மையாய் முடித்தருள்வீராக. உம்முடைய தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது ராஜா. உம்முடைய தீர்மானத்தின் பிரகாரமாகவே அவர்கள் யாவரும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்முடைய சுதந்திரமாகும்படியாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய சுதந்திரமாய் இவர்களை மாற்றி இவர்களுக்கு உரமாக எழும்பியிருக்கிற எல்லா கிரியைகளின் வல்லமையிலே கர்த்தர் அதமாக்கி ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. இப்படி ஜெபத்துக்கு விரதமாக எழும்பியிருக்கிற எல்லா சாத்தானின் தலைகளை நசுக்கி ஜெயத்தை எடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்கள் மடியிலே அளந்து போடுவார். தேவ ஜனமே, ஊழியத்திற்கு அநேக தேவைகள் இருக்கிறது. சபைக்கு விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் 1,00,000 ரூபாய் நாம் சபைக்கு அந்த அட்வான்ஸ் பணத்திற்கு பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தர் ஒருவேளை உங்களை ஏவுவாரையானால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். QR கோடு இருக்கிறது, அதை ஸ்கேன் பண்ணி உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உதவி செய்யுங்கள். ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் எங்களை அழையுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞாயிறு பரிசுத்தாராதனை ராயபுரத்தில் நம்முடைய சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. காலை 9 மணி முதல் 11 மணி வரை காலை ஆராதனை, 2ஆம் ஆராதனை 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை வாலிபர் ஆராதனை நடக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷித்த விடுதலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டு என்னை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமை தோறும் ஆலோசனை ஜெபம் நடக்கிறது. தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.